நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் வெள்ளதாடி அண்ணே வணக்கம்ண்ணே. என்னத்த வணக்கம்ண்ணா? வாங்கின பணத்துக்கு வட்டி கட்ட துப்பு இல்ல, டெய்லி குட்டியும் புட்டியும் மட்டும் கேக்குதா உனக்கு? யோ ஒழுங்கா வட்டி பணத்தை கட்டல, வட்டிக்கு வட்டி குட்டி போட்டு அந்த குட்டி வட்டிக்கு வட்டி குட்டி போட்டு அப்புறம் வாழ்க்கையில நீ குட்டியும் புட்டியும் தொட முடியாத அளவுக்கு சட்டியில போக வேண்டிய நிலைமைக்கு வந்துடுவாடா மவன என்னன்னா எது கோச்சிக்கிறேன்னா? இப்ப நான் தாடி ரொம்ப வளர்த்துக்குதேன், சேவ் பண்ணிருது எதுனா காசு வேணுமான்னு கேட்கறதுக்காக கையை வாங்கினேனா? உனக்கு நான் வட்டி தானே வேணாம், வீடு தேடி வரோம், ரோட்ல போகும்போது வரும்போது அசிங்கப்படுத்தினா அவ்வளவுதான். வட்டா உடம்ப பாத்துக்க. நான் வீடு தேடி வர மாதிரி வச்சுக்காதனா? அட அவளாமா? என்ன அங்கிள், ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, அது ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ல ஒரு சின்ன டவுட். அவன் என் கஸ்டமரு. ஆர்பிஐல இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டான். நான் வந்து இன்ட்ரெஸ்ட் வாங்கினே கட் பண்ணுமான்னு கேட்டேன். அதெல்லாம் பண்ணக்கூடாதான், கேட்டுதான் கட் பண்ணணுமா. இது அதை விட இது கங்க்ராச்சுலேஷன்ஸ், புது வேலை சேர்ந்துக்குதா கேள்விப்பட்டேன். என்ன ஆபீஸ்ல இருந்தா வரியா? ஆமா அங்கிள், எனக்கு வேலை வாங்கி கொடுத்ததே அவர்தான். யாரு? மகேஷா? அப்போ போன ஆபீஸ்ல நடந்த பிரச்சனை, எதனால நீ வேலைக்கு போலன்ற அத்தனை ரீசனையும் நீ மகேஷ் கிட்ட சொல்லிட்டியா? சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அத அவரே புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஆபீஸ்ல வேலை வாங்கி கொடுத்துட்டாரு. பரவாயில்லையே, முதல்ல நீ வேலைக்கே போக கூடாதுன்னு பிடிவாதமா இருந்த புருஷன் இப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கினு ஒரு நல்ல புருஷனா உனக்கு அவனே வேலை வாங்கி கொடுத்துக்கிறான்னா அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனா இதுல எதுவும் உள்நோக்கம் இல்லையே. உள்நோக்கமா? இதுல என்ன அவருக்கு உள்நோக்கம் இருக்க போதா? அட என்னமா நீ ப்ரொஃபசர் ஜெயந்தி மேடத்துக்கு பொண்ணா இருந்துக்கினு நீ இவ்வளவு அப்பாவியா அழுகுனியா விதிச்சு வெகுலியா ஒரு விவரமும் தெரியாம இருக்கிறிய. இப்போ நீ ஆபீஸ் போகாம வீட்லயே குந்தினுக்கிறேன்னு வச்சுக்கோ, எவ்வளவு நேரம் தான் நீ உன் வெயிட் மாமியார் கூடவே பேசிக்கிட்டு இருப்ப? பயங்கரமா போர் அடிக்கும். என்ன பண்ணுவ? டக்குன்னு ஆபீஸுக்கு போன் போடுவ. லஞ்ச் டைத்துல மகேஷுக்கு போன் பண்ணி பேசி, என்ன சாப்பிட்டீங்களா, சாப்பிடலையா, என்ன பண்ணிருக்கிறீங்க, ஏது பண்ணிருக்கிறீங்கன்னு, சாப்பிட வீட்டுக்கு வரீங்களான்னு அவனை போட்டு நோய் நோயின்னு புடுங்குவேன். அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு திருப்பி அவனுக்கு போர் அடிக்கும். திருப்பி அவனுக்கு போன் பண்ணுவேன். போன் பண்ணி என்ன ஆபீஸ்ல தான் இருக்கீங்களா, ஈவினிங் சீக்கிரம் வந்துருவீங்களா, சீக்கிரம் வந்து என்ன ஏதாவது சினிமா கழிச்சிட்டு போறீங்களா அப்படின்னு இன்னொரு நோய் நோய் பண்ணுவேன். இந்த மாதிரி நோய் பண்ணா ஒரு புருஷனால எப்படி தாங்க முடியும்? ஆனா நிறைய பேர் என்ன தெரியுமா நினைச்சுக்குவாங்க, பொண்டாட்டிக்கு இது மாதிரி ஆபீஸுக்கு போன் பண்ணி பேசுறது நம்ம மேல இருக்கிற அக்கறையினால நினைச்சுக்குவாங்க. ஆனா என்ன மாதிரி மகேஷ் மாதிரி ஆம்பளைங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க இதெல்லாம் அக்கறையினால பண்ணல, சந்தேகத்துல தான் பண்றீங்கன்ட்டு. அதனால மகேஷ் என்ன பண்ணா, உனக்கு ஒரு நல்ல ஆபீஸ்ல நைஸா வேலை வாங்கி கொடுத்துட்டான். ஆபீஸுக்கு போன பின்னாடி உன்னால இப்படி அடிக்கடி மகேஷுக்கு போன் பண்ண முடியுமா? ஏன்னா உனக்கே வேலை கரெக்டா இருக்குமே. சோ போன் பண்ண முடியாது. அதனால மகேஷ் அவன் ஆசைப்பட்டபடி இஷ்டப்படி எங்க வேணா ஜாலியா ஊர் சுத்தலாம். இதுதான் உள்நோக்கம். உனக்கு ஞாபகம் இருக்குமோ இருக்காதோன்னு எனக்கு தெரியாது. ஆனா எதுக்கும் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். நான் ஒரு தடவை சொல்லிக்கிறேன் தெரியுமா, மகேஷ் பெட்ரோல் விற்கிற வேலைக்கு பைக்ல பின்னால ஒரு பொண்ணை குந்த வச்சுக்கினே ஊர் ஃபுல்லா ரவுண்டு மேல ரவுண்ட் அடிச்சுக்கிறான்னு, அதான் ஞாபகத்துல வச்சுக்கோ. என் வீட்டுக்காரர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அங்கிள். ஐயோ ஐயோ, நம்புமா நம்பு, உன் புருஷனை நல்லா நம்பு. ஆனா அவன் உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ற மாதிரி ஆயிட போகுது. எதுக்கு சொல்றேன்னா, நான் இப்படி சொல்றேன்னு நீ தப்பா நினைச்சுக்க கூடாது. மகேஷையும் சாலனையும் முதல்ல சந்தேகப்பட்டது நீதானே? நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதமா. சந்தர்ப்பம் கிடைக்காத வரைக்கும் எல்லா ஆம்பளைங்களுமே புத்தனுங்க தான். ஆனா சரியான சந்தர்ப்பம் கிடைச்சது, காவலன் கூட கோவலனா ஆயிடுவான். அதுலயும் உன் புருஷன் மகேஷ் ஏற்கனவே ருசி கண்ட பூனை. இதெல்லாம் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லுகிறேன்? அதானே, நான் ஒரு லூசு, மனசுல இருக்கிறது எத்தையும் மறைக்க தெரியாது, பட்டுன்னு சொல்லிடுவேன். ஆனா எது சொன்னாலும் நல்லதுதாமா சொல்வேன். அது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்ப நான் வரட்டுமா? உள்ளதை சொல்வேன், சொல்வதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. வணக்கம் சார்.
சார் என்ன தனியாக பார்க்கணுன்னு ஃபோன் பண்ணியிருந்தீங்க, ஏதாவது பிரச்சனையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் எதிரியும் இல்லை. அதையும் மீறி எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுனாலும் நானே பார்த்துப்பேன். யாரோட உதவியும் கேட்க மாட்டேன். நான் இப்போ உங்களை இங்கே வர சொன்னது என்னோட மாமியார் ப்ரொஃபஸர் ஜெயந்தியை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான். உங்களை மாதிரி ஆளுங்கக்கிட்ட என் மாமியார் பற்றி விசாரிக்கிறது அவ்வளோ நாகரிகம் இல்லை தான். ஆனால் என்ன பண்ணுறது, அதுக்கான அவசியம் வந்துடுச்சு. சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களை மாதிரி ஆளுங்க சம்மந்தம் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஸரை சந்திக்கிறீங்கன்னா அது நிச்சயமாக பொழுதுபோக்குக்காகவோ இல்லை எதிர்ச்சியாக நடந்ததாகவோ இருக்காது. ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணம் என்னங்கிறது எனக்கு தெரியணும். நானே உங்களை பார்த்து சில உண்மைகளை பேசணும்னு நினச்சேன். அதுக்கான வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க. ஜெயந்தி மேடமுடைய மருமக பிரியங்காவை பற்றின விஷயந்தான். பிரியங்காவை பற்றின எல்லா உண்மையும் நான் ஜெயந்தி மேடம் கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அதை அவங்க நம்பாத மாதிரி தான் பேசுகிறாங்க. ஆனால் அது நிச்சயமாக நடிப்புங்கிறது எனக்கு தெரியும். சார், அவங்க நல்ல அம்மாவா இருந்தாங்கன்னா பெத்த பையனோட வாழ்க்கை எப்போ ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே முதல்ல காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்கணும். இவங்க அந்த மாதிரி எந்த முயற்சியும் பண்ணவே இல்லை. பாண்டியன் சொல்கிறது ரொம்ப கரெக்ட். சொந்த மகனோட உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சும் அவளை வீட்டை விட்டு துரத்தி விடாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிற அம்மாவை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இதை பாருங்க, நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியல. பிரியங்காவை பற்றி உங்களுக்கு என்ன உண்மை தெரியும், என்ன ரகசியம் சொன்னீங்க? நீங்கள் இப்போ பிரியங்கான்னு சொல்கிறீங்களே, அவள் பேர் அது கிடையாது. உண்மையான பேர் என்ன தெரியுமா? ஜூலி. அவளோட கடந்த காலம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பெங்களூர் 5 ஸ்டார் ஹோட்டலில் கேபரே டான்ஸ் ஆடிட்டு இருந்தவ தான் பிரியங்காங்கிற ஜூலி. அப்படிப்பட்ட ஒருத்தியை தான் உங்கள் மாமியார் மருமகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை சார். பணத்தை யார் அள்ளி வீசினாலும் ஜூலியுடைய பெட்ரூம் கதவு திறக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பணத்தை யார் அள்ளி வீசினாலும் ஜூலியுடைய பெட்ரூம் கதவு திறக்கும். ப்ரொஃபஸருடைய பையன் ஏமாந்துட்டான் சார். அவளால் அந்த வீட்டில் ஏதாவது ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி அவளை அந்த வீட்டை விட்டு துரத்துறது நல்லது. அப்படி இல்லைன்னா அவளை தேடி போலீஸ் வீட்டுக்கு வரும். ஏன்னா அவளுக்கு நிறைய கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கு. ஆண்டனி எவ்வளவு எடுத்து சொல்லியும் உங்க மாமியார் கண்டுகிட்ட மாதிரி தெரியல. அதனால நீங்க தான் இந்த விஷயத்துல ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும். அருணோட வாரிசு மட்டும் அந்த கேடுகட்ட ஜூலியோட வயித்துல வளர ஆரம்பிச்சது, அப்புறம் அருணை அந்த பொண்ணுகிட்ட இருந்து காப்பாற்றவே முடியாது. அவள் காலை சுத்தின பாம்பு மாதிரி. அவளை உடனே விரட்டி அடிக்கலனா அந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அவளுக்கு அடிமையாக தான் வாழ வேண்டியது இருக்கும். அந்த வீட்டில் தான் உங்கள் தங்கச்சி வாழ்ந்துட்டு இருக்காங்கிறத மறந்துடாதீங்க. அந்த ஜூலியாவில் கண்டிப்பாக சாலினிக்கு ஏதாவது ஆபத்து வரலாம். அப்படி எதுவும் நடக்காமல் நீங்கள் தான் தடுக்கணும். இந்த விஷயத்தில் உங்களுக்கு எந்த உதவி செய்கிறதுக்கும் நான் ரெடியாக இருக்கேன். அப்போ நாங்க கிளம்புறோம். வா. வரேன் சார்.
வாப்பா மகேஷ். எப்படி இருக்கீங்கம்மா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் அப்படி சொல்றீங்க? சாருங்க ஆ, அவரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கா? ஏன் என்னாச்சு? ஆ, ஒரு சின்ன ஹார்ட் அட்டாக்பா. அட்டாக்கா? நீ டென்ஷன் ஆகாத மகேஷ், இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. ரெஸ்ட் எடுத்தா போதும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. சார் எங்க இருக்காரு? ரூம்ல இருக்காருப்பா. சார் வா மகேஷ், வாப்பா. பார்த்து பார்த்து இருங்க. என்ன சார் இதெல்லாம்? ஒன்றும் இல்லைப்பா, இசிஜி ஃப்ளக்சுவேஷன் ஸ்லைட்டாக இருந்தது. அதை டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து பெருசு பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி ஆமாமா, கொண்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா? இருக்கட்டும்பா, இரு வரேன். சார் ஏன் நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? எப்படிப்பா டென்ஷன் ஆகாமல் இருக்க முடியும்? ஒரு பக்கம் ஜெயந்தி, இன்னொரு பக்கம் ஷாலினி. மகளையும் பேத்தியும் நினைச்சா என்னால நிம்மதியா இருக்க முடியலப்பா. சார் என்ன இருந்தாலும் நீங்க உங்க உடம்ப பாத்துக்கணும் இல்லையா? என் உடம்ப நல்லா தான்ப்பா பாத்துக்கிறேன். இந்த வயசுல கூட வேர்க்க விறுவிறுக்க போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா மனசு மகேஷ், ஒரு பிரச்சனை தீர்ந்து போச்சுன்னு நினைச்சா இன்னொரு பிரச்சனை ஆரம்பமாகுதுப்பா. என்னால முடியல. ஜெயந்தி பத்தின எல்லா உண்மையும் உனக்கு தான்ப்பா தெரியும். எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீ தான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்ப்பா. சார் என்ன சார் நீங்க பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் நடக்காது, தைரியமா இருங்க. மகேஷ், ஜெயந்தியை பத்தின உண்மை ஏதாவது ஒரு காரணத்தால வெளியே வந்துடுச்சுன்னா அப்புறம் அந்த குடும்பத்துல பூகம்பமே உருவாயிடும்பா. அதனால அந்த மாதிரி சூழ்நிலையில அவளுக்கு பக்கபலமா யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும்ப்பா. சார் என்னால முடிஞ்ச அளவுக்கு என் கடமையை நான் செய்வேன், கவலையே படாதீங்க. நான் உங்களுக்கு பக்கபலமா இருப்பேன். பிரபாகர் ரொம்ப நல்லவர்ப்பா. ஜெயந்தியோட கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சா பாவம் அவரால் தாங்கவே முடியாது. சார் நீங்க தேவையில்லாம உங்க மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க. அத்தை ஒன்றும் உங்க கடந்த காலத்தை நினைச்சு வேதனை படல சார். ஏன் மகேஷ், அப்ப ஜெயந்தியோட வேதனைக்கு என்ன காரணம்னு உனக்கு தெரியுமா? பணத்தை யார் அள்ளி வீசினாலும் ஜூலியுடைய பெட்ரூம் கதவு திறக்கும். அப்படி இல்லை சார், நிச்சயமா அத்தையோட வேதனைக்கு காரணம் அவங்க கடந்த காலமா இருக்காதுன்னு என்னால் ஆணித்தனமா சொல்ல முடியும். ஏன்னா கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க ஏன் சார் அதை பற்றிலாம் யோசிக்க போகிறாங்க? அவங்க வேதனைக்கு வேற ஏதாச்சும் காரணமாக தான் இருக்கும். அது என்னங்கிறது நம்ம கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நான் பொறுப்பு சார். நீங்கள் தேவையில்லாமல் அதையே நினச்சிட்டு இருக்காதீங்க. தேங்க்யூப்பா மகேஷ், நான் உன்னை தப்பா நம்பியிருக்கேன். ஜெயந்தி மறுபடியும் அவ குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும்பா. சார் நீங்கள் நினைக்கிறது நிச்சயமாக நடக்கும். இப்போ டாக்டருக்குள்ள ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. நீங்கள் உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க. பார்த்து மகேஷ், காஃபி எடுத்துக்கப்பா. என்னப்பா நீ மட்டும் வந்திருக்க? அமலா இன்னும் வரவே இல்லை. வருவாமா, அதான் ஊரெல்லாம் டிராஃபிக்காக இருக்கல்ல, வந்து சேருவா. சரி, உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏன்பா, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? உடம்புக்கு ஏதாவது? எனக்கு ஒன்றும் இல்லை, நம்ம கர்னலுக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஏன், அவருக்கு என்ன? மைல்டு அட்டாக்கா. ஹார்ட் அட்டாக்கா? ஏற்கனவே ஒரு தடவை அட்டாக் வந்த மனுஷனாச்சே, வயசானவர் வேற. எப்படிப்பா இருக்காரு? பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ நல்லா தான் இருக்காரு. ஆனால் அத்தையை பற்றின கவலை தான் இந்த அட்டாக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். என்னடா சொல்ற? சம்பந்திமாக்கு என்னாச்சு? பாவம், அவங்களும் பரிதாபமான நிலைமையில தான் இருக்காங்க. என்னடா பரிதாப நிலையா? அவங்களுக்கு என்ன பரிதாப நிலை?
பெரியங்க அந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் சம்பந்திமா ரொம்ப சந்தோஷமா தானே இருந்தாங்க. இப்ப என்ன ஆச்சு? தெரியலம்மா, அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு வேதனை இருக்கு. அதனால தான் அவங்க அப்படி கவலைப்படுறாங்க. அது என்னங்கிறது யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. என்னப்பா அது? அமலா ஒதுக்கி இருந்தா கூட சம்பந்திமா சந்தோஷமா இருக்காங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்ன இப்படி சொல்ற? ஆமாம்மா, நம்மளாம் நினைக்கிற அளவுக்கு அந்த பிரியங்கா அவ்வளோ நல்ல பொண்ணு தானே எனக்கு சந்தேகமா இருக்கு. இதே சந்தேகம்தான் அத்தையோட வேதனைக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். என்ன மகேஷ், அந்த பிரியங்கா பத்தி திடீர்னு உனக்கே சந்தேகம்? அந்த பொண்ணை பத்தி சில விஷயங்களை கேள்விப்பட்ட என்னாலே இது தாங்கிக்க முடியல. பாவம், அத்தையால் எப்படி தாங்கிக்க முடியும்? என்னத்த நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை? ஒண்ணு இல்லம்மா, உன் தாத்தாவோட நிலைமை பத்தி மகேஷ் சொன்னான். ஏன் தாத்தாக்கு என்ன? அட்டாக்கா? என்னாச்சு? என்ன ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு? என்னங்க? அமலா, அவருக்கு ஒண்ணு இல்லம்மா, வீட்டுலதான் இருக்காரு. இப்ப நல்லதா இருக்காராம். இல்ல அவருக்கு ஏற்கனவே ஒரு அட்டாக் வந்திருக்கு. அவரை ஒழுங்கா பாத்துக்க சொல்லி டாக்டர் சொல்லிருக்காங்க. ஐயோ, எல்லாம் உன் அம்மான்னு நினைச்சுதாம்மா. ஏன் அவங்களுக்கு என்ன? அவங்க கொஞ்ச நாளாவே ஏதோ மன கஷ்டத்துல இருக்காங்களாம். நடிப்பு, எல்லாம் நடிப்பு. இத்தனை வருஷம் ஆகியும் தம் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு என் தாத்தா கவலைப்பட்டு இருக்காரு. ஆனா அந்த ப்ரொஃபசர் தம் பொண்ணோட சந்தோஷத்தை விட அவங்க சந்தோஷம் தான் அவங்களுக்கு முக்கியம். எல்லாருமே அவங்கள பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கணும்னு நினைக்கிற ஒரு சைக்கோ கேரக்டர். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க, வாழ்நாள் முழுக்க அவங்க அழுதுகிட்டே தான் இருக்க போறாங்க. என்னம்மா அது? பெத்த அம்மா பத்தி இப்படி எல்லாம் பேசலாமா? இத பாருமா, இப்போ உன் தாத்தாவோட உடம்பு சீக்கிரமா குணமாகணும்னு நீ கடவுள்கிட்ட வேண்டிக்கம்மா. பாட்டி, நான் அமலா பேசுறேன். தாத்தாக்கு இப்ப எப்படி இருக்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், இது பாரு, உன் அருமை பையன் வந்துட்டான். நான் சொன்னதெல்லாம் கரெக்டா ஞாபகத்துல இருக்குல்ல? அவன் நம்புற மாதிரி நீ நடிக்கணும். ச்சே, நான் ஒருத்தி உனக்கு போய் நடிக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் பாரு. 25 வருஷமா உன் புருஷனை நீ தானே நடிச்சு ஏமாத்திட்டு இருக்க. சரி, ஓகே ஓகே, ஆக்ஷன். ஐயோ,